ஓகே கண்மணி மாதிரியான இன்னைக்கு இருக்க யங்ஸ்டர்ஸோட கேரக்டராகவும் நீங்க மாறி வசனம் எழுதுறது இருக்குல்ல சார், அந்த அந்த கதையை உருவாக்குறது இருக்குல்ல சார், அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஸோ அந்த மேஜிக் பத்தி ஏதாவது சொல்லலாமா சார்? என்ன ஆச்சரியமா இருக்கு? இல்ல சார், என்னன்னா இன்னைக்கு லிவிங் டுகெதர்ன்ற விஷயத்த வந்து எல்லாரும் சகஜமா பேசுறாங்க. பட் நீங்க அப்பவே அது ஒரு விஷயத்த ரொம்ப அழகா சொல்லியிருந்தீங்க. ஸோ அதுவும் வச்சுக்கலாம். இப்ப யாருமே பண்ண முடியல, பண்ண சூழல் இல்லாத ஒரு இதுல வந்து பொன்னியின் செல்வன் நீங்க நிஜமாக்கியிருக்கீங்க. அது பயங்கர சக்சஸும் ஆயிருக்கு. மல்டி ஸ்டாரர்ஸை எல்லாரையும் சேர்க்கறது ரொம்ப டஃப்னு ஒவ்வொருத்தரும் பேசிட்டு இருக்கும்போது நீங்க அசால்ட்டா ஒரு மல்டி ஸ்டாரர் கிரியேட் பண்ணி அதுல நீங்க சக்சஸ் கொடுத்துருக்கீங்க. ஸோ இதுல இவ்வளவு விஷயங்கள் இருக்குல்ல சார். ஸோ அந்த கனெக்டாவும் கேட்கிறேன். ஒரு டைரக்டரா வந்து எல்லாம் பண்ண முடியணும். அந்த மாதிரி கதை இருந்ததுன்னா ஒரு பீரியட் ஃபிலிம் எனக்கு எப்போதுமே வந்து ஒரு பொன்னியின் செல்வன் மேல ஒரு பெரிய மோகம். ஸோ அதனால அதுக்குள்ள போறது ரொம்ப ரொம்ப ஈஸியா இருந்தது. என்ன அதோட மொழி, அந்த லாங்குவேஜ் கண்டுபிடிக்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது ஜெயமோகன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தார். ஏன்னா இது கல்கியோட டயலாக்கும் ஜெயமோகன் எழுதுனதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. ஸோ அந்த மீட்டர் ஏன்னா பெர்ஃபார்ம் பண்றதுக்கு இது ஈஸி. அது வந்து ஃபேண்டாஸ்டிக், கல்கி எழுதுனது ஃபேண்டாஸ்டிக். பட் பெர்ஃபார்ம் பண்றது அது இன்னைக்கு டேட்டுக்கு வந்து போய் கனெக்ட் பண்றதுக்கு வந்து வி நீடட் லாங்குவேஜ். அது மாதிரி அவ்வளவுதான், வி நீட் அ லாங்குவேஜ், அவ்வளவுதான். இது மற்றபடி வந்து இப்போ நீங்களே எடுத்துக்காங்க, இந்த எங்க ஜென்ரேஷன் வந்து பேசுறாங்கல்ல, அவங்க பண்றாங்கன்னு உங்களுக்கு புரியுது இல்ல, இது மாதிரி மீம் பண்றாங்க, இது பண்றாங்க, எல்லாம் புரியுது. ஸோ உங்களுக்கு அவங்களுக்கு நல்லா தெரியுதுல்ல. அதே மாதிரிதான் we are exposed to the world இல்லையா? ஸோ அதுல இந்த டிஃபரன்ஸ் எனக்கு ஒன்றும் பெரிய டிஃபரன்ஸா தெரியல. அது பண்ணாங்கன்னா நம்மளும் அந்த இடத்துல அந்த மாதிரி யோசிச்சிருப்போம் தான் தோணும். ஸோ அதுக்குள்ள போறது வந்து பெரிய கஷ்டம் இல்லை. இப்படியும் போறது கஷ்டம் இல்லை.